ரஹமத்துல்லா உஷாமி ஹதரத் அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துரை வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மரியாதைக்குரிய அல் மக்தபுல் உஸ்வத்துல் ஹசனாவுடைய 6ஆம் ஆண்டு விழாவின் தொகுப்பாளர் ஹதரத் கிப்லா தாமத் பர்காத்தும் அவர்களே, அதே போன்று மக்தபுல் ஹுஸ்னாவுடைய நாசிர், நாசிம், முஹ்தமீம், தலைமை ஆசிரியர் உபைதுல்லா ஹதரத் அவர்களே, பெண்கள் பிரிவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவியார் ஆலிமா அவர்களே, வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, அன்புக்குரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, விரிவாக பேசுவதற்கான தருணம் இல்லை. ஏன்னா 5:30 மணிக்கெலாம் ஹசரத் வர சொன்னாங்க, கரெக்டாக 6:05க்கு கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம்? மகரிப் பக்கத்துலேயே இருக்குது, நீ மகரிப் விட மாட்ட, உன் பள்ளிக்கு போகணும், எனக்கும் ரொம்ப நேரம் எடுத்துறாதன்னு சொல்லியிருக்காங்க. எனவே சொல்லக்கூடிய நோக்கம் சுருக்கமாக தான் சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மக்தபுடன் பல ஆண்டுகளாக எனக்கு தொடர்பு இருக்குது. தொகுப்பாளர் ஹதரத் சொன்ன மாதிரி என் பேர் எனக்கு மறந்துடும் போலுக்கு. என் மதரசாலேயே, என்னுடைய மக்தப்லேயே, என்னுடைய பள்ளியிலேயே பல பேருக்கு தெரியாது என் பேர் என்னன்னு. அது எதுக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கடைசியில் சொல்கிறேன். யதார்த்தமாக பேசுகிற பார்த்தீங்களா, அவனை யாரும் கூப்பிடவும் மாட்டானுங்க. கடைசியில் சொல்கிறது முதலே சொல்லிட்டேனா, சரி விடுங்க, எதுக்கு நம்ம பற்றி பேசுகிறது நல்லது இல்லையே. எனக்கு பிரச்சனையே அதுதான். மைக்கு பிடிச்சேன்னு சொன்னால் யதார்த்தமாக பேசிட்டு போயிடுவேன். ஐயோ இவனை என்ன பேசுவானே தெரியலையன்ற மாதிரி எடுத்துக்குவாங்க. நபி அவர்கள் வாழ்க்கை முழுக்க யதார்த்தமாக வாழ்ந்தார்கள். மாற்று கருத்து யாருக்காவது இருக்கா? நபியை விட எந்த பெரிய ஹசரத்தும் கிடையாது உலகத்தில். எந்த இமாமும் கிடையாது, எந்த சஹாபியும் கிடையாது, எந்த நபியும் கிடையாது, எந்த ரசூலும் கிடையாது, எந்த வலியுல்லாவும் கிடையாது, எந்த அமீரும் கிடையாது, எந்த ஹாஜியும் கிடையாது, எந்த முஃமினும் கிடையாது, எந்த முஸ்லீமும் கிடையாது. இப்படி நான் பேசுனேன்னா என் பேர் எங்கேருந்து போடுவானுங்க? எனக்கு என்னன்னா, இந்த ஜால்ரா அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது ஷிர்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சுயநலத்துக்காக தான் ஜால்ரா அடிக்கிறான். அவனுக்கும் எவனுக்காக அடிக்கிறான்னு அவனுக்கும் தெரியறதில்ல, அவன் சந்தோஷப்படுவான். எதுக்கு அப்படி வாழணும்? ரசூலுல்லாஹ் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே யதார்த்தமாக அழகாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. பசிச்சா பசிக்குதுன்னு கேட்பாங்க. சரி, இல்மு பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் பல வகைகள் உண்டு. இந்த மக்தபோட தொடர்பும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல ஆண்டுகளாக இருக்குது. எனக்கு நடுவராக வந்திருக்கேன், தொகுப்பாளராக வந்திருக்கேன், வாழ்த்துறையில் வந்திருக்கேன், மெஹ்மானாக வந்திருக்கேன், விருந்தாளியாக வந்திருக்கேன், முஹ்தமீமா மும்தஹீனாக வந்திருக்கேன். முஹ்தமீனா கோச்சிக்கு போகிறார் ஹசரத்து, நல்லவே தெரியாதுன்றார். அரபி வார்த்தை தானே, நமக்கு எல்லா மொழியும் தெரியும், ஆனால் அரபி மட்டும் தெரியாது இல்லையா? எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சோர்களே, மக்தப் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க. மஸ்ஜிதை நடத்திடலாம் ஒரு கமிட்டி, எல்லாரும் கொடுத்துருவானுங்க. என்ன செய்கிறானுங்க அவனுங்களுக்கும் தெரியாது, தொழுகிறோம் நமக்கும் தெரியாது, தொழு வைக்கிறவனுக்கும் தெரியாது, தொழு வைக்கிறவன் மீறி பேசவும் முடியாது. ஆனால் நல்லா சேரும். புரியல? மஸ்ஜிது, மக்தபு என்ன காசுங்க, நம்மக்கிட்ட இல்லாத காசா? ரமலானில் நோம்பு கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, கோடிக்கணக்கில் காசு செலவாகுது நமக்கு. தவறுன்னு நான் சொல்ல வரல. ஏழைகள், ஏழை பிள்ளைகள், அனாதைகள், யதீம்கள், விதவைகள், ஏழையாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்த எத்தனையோ முஅல்லிமாக்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் கவனிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் மார்க்கம் இல்லையா? நம்முடைய பேர் தாங்கி சில ஸ்கூலும் இருக்கும், அதுக்கு நெருக்கவே முடியாது. நெருங்க முடியுமா? என்னை டிரைவராக கேட்டாங்க அந்த மாதிரி ஸ்கூல்களுக்கெல்லாம். நான் முடிஞ்சால் வரேன்னு சொல்லியிருக்கேன் டிரைவருக்கு. வேறு என்ன பண்ணுறது? பெரிய பெரிய பெருந்தாங்கி. ஆனால் விளம்பரம் பண்ணும் பொழுது குரானை கொண்டு வருவாங்க, தஜ்வீதை கொண்டு வருவாங்க, தர்த்தீலை கொண்டு வருவாங்க, ஹதீஸை கொண்டு வருவாங்க. விளம்பரம் பண்ணுறது குரான் ஹதீஸ் தேவையில்லை. ஏழைகளுக்கு சேவை செய்யதான் அந்த பள்ளிக்கூடங்கள் தேவை, மக்தபுகள் தேவை, மஸ்ஜிதுகள் தேவை, மதரசாக்கள் தேவை, பெரும் பெரும் செல்வந்தர்கள் தேவை. எனவே இல்ம் என்பது 2 வகைங்க. ஒன்று இல்ம் அல் இல்முன் அலல் லிசான், அல் இல்மு அலல் கல்ப்.
ஒரு இல்மு இருக்குது நாவல மட்டும் இருக்கும், கல்பில் இருக்காது. கல்பில் உள்ள இல்மு தான் நமக்கு தேவை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எத்தனையோ தடவை ஹஜ்ரட்ட சொல்லியிருக்கேன், ஏன் ஹஜ்ரத் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாமே, ஆலிமியத் கொண்டு வரலாமே. என்னமோனா பொருளாதாரம் தான் பிரச்சனை, வேற என்ன பிரச்சனை? சலாஹியத் இருக்குது, தக்வியத் இருக்குது, தக்குவா இருக்குது, இரையச்சம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி உஸ்தாத் பீனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சாதாரண விஷயம் கிடையாது. அழகாக கொண்டு போகிறாங்க, ஆனால் கொண்டு போகிறதுக்கு பொருளாதார தடையாக இருக்குது. இந்த மாதிரி மாசாக்கு நம்ம ஊக்குவிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். எங்கேயோ கொடுக்குறோம், என்ன செய்கிறான்னு தெரில, என்ன பண்ணுறான்னு தெரில. நான் பொதுவாக சொல்கிறேங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, இல்மு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் பலன் தரக்கூடிய இல்மா இருக்குன்னு. ஒரு சின்ன கேள்வி சொல்லி நான் முடிக்கிறேன். 2 கேள்வி தான். ஒரு நபர்கிட்ட கேட்டாங்க, ஒருத்தன் அல்லாஹ்வை பயப்படலை, நரகத்தை பார்த்து பயம் இல்லை, சொர்க்கத்துடைய ஆசை இல்லை. எத்தனை ஆச்சு? 3 ஆச்சு. சாப்பிட்றது முர்தாரை சாப்பிட்றான். எதை சாப்பிட்றான்? மையத்தை சாப்பிட்றான். ருக்கு சுஜூத் இல்லாத தொழுகிறான். அதே மாதிரி சோதனையான விஷயங்களை விரும்புகிறான். இவன் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு டாக்டரால் பதில் சொல்ல முடியாது, அட்வொகேட்டால் பதில் சொல்ல முடியாது, நீதிபதியால் பதில் சொல்ல முடியாது, ஏன் உலமாக்களால் பதில் சொல்ல முடியாது. அந்த ஆலிமிடத்தில் இல்முன் ஃபில் கல்ப் இருந்தால் பதில் சொல்ல முடியும். இப்போ நான் கேட்ட கேள்வி பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பயப்படலை, சொர்க்கத்துடைய விருப்பம் இல்லை, நரகத்தை பார்த்து குச் பி டர் நை, பயமே இல்லை. சாப்பிட்றது என்ன? மையத்து, ஜனாசா, முர்தார், பிணம். தொழுறது ருக்கு கிடையாது, சஜ்தா கிடையாது. விரும்புறது சோதனையான பொருளை விரும்புகிறார். இவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா? அந்த காலத்தில் நிறைய உலமாக்கள்கிட்ட கேட்கப்பட்டது, பல உலமாக்களால் சொல்ல முடியல. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, உண்மையான வலி உள்ளான்னாங்க. என்னது? உண்மையான வலி உள்ளா. நான் இதுக்கு பதில் சொல்லாமல் போயிட்டேன்னு வச்சிங்களேன், அநேகம் மகரிப்குள்ளே என்ன தூக்கிடுவானுங்க பள்ளியில். இப்படிலாம் கிறுக்க மாதிரி பேசிட்டு வந்திருக்கான் ஹசரத்துன்னு. என்னங்க, அல்லாவுக்கு பயம் இல்லைங்க. அதுக்கு பதில் என்ன? அல்லாஹ் அநியாயம் பண்ண மாட்டான் மனுஷன் மாதிரி, அதனால் அல்லாஹ் நான் பயப்படணும். புரியுதா புரியலையா? மனிதன் அநியாயம் செய்கிற மாதிரி அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான்ல. அநியாயம் செய்யாத அல்லாஹ் ஏன் பயப்படணும்? நியாயம் தானே செய்ய போகிறான். இதுதான் பதில். அதுக்கு உண்மையாக தானே பதில் தானே. சொர்க்கத்துடைய ஆசை இல்லைன்னு அர்த்தம். அல்லாவே கிடைச்ச பிறகு சொர்க்கம் கிடைக்காதா? அல்லாஹ் தான் எனக்கு ஆசையை தவிர யார் ஆசை இல்லை? சொர்க்க ஆசை இல்லை, நரகத்துடைய நெருப்புக்கு பயம் இல்லை. காரணம் அல்லாவே கிடைச்சிட்டான். நரகம் என்ன, நரகமுக்க பாவாரே தூக்காம்னா கொஞ்சம் புரியுதுங்களா இல்லையா? நரகமாக இருந்தா என்ன, சொர்க்கமாக ரப்பு நம்மோடு இருக்கின்றான். போடா, ஆண்டவன் நம்ம கூட இருக்கான். அப்படி சரி. தொழுவுறது ருக்கு இல்லை, சஜ்தா இல்லை, ஜனாசா தொழுகுங்க இருக்கா? பாலவகத்தில் இருக்கா? ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, இல்லைல்ல. சரி. சாப்பிட்றது என்னங்க? பிணம் சொன்னேன். மையத்து யாராவது, சாரி பசங்க பேசுகிற மாதிரி நான் பேசுகிறேன். யாரு? பிணம். பஹர், பஹர் சி, மீனுங்க. மீன் பிணமா இல்லையா? மீனை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், அஹ்துஹு ஜபஹுஹு, அதை பிடிப்பதே ஹலாலுன்னு. ஹஜ்ரத்துக்கு தெரியும், பிடிச்சாவே ஹலாலு. தானா வந்தா செத்து ஹராமு, செத்து வந்தா ஹராமு, பிடிச்சு செத்தா ஹலாலு. அடுத்த கேள்வி கேட்ட, சோதனையான பொருளை விரும்புகிறாரு அதானே? யாரு சோதனையான பொருள்? மனைவி, நம்முடைய பிள்ளைகள். மேரா பேட்டா कौन मालूम क्या जालिम जीव ने ओ पुरानी बा मेरा बेटा बा तेरा बेटा जालिम हो गया तब जुल्म का बदला लेना पड़ेगा. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பிள்ளைங்களை விரும்புகிறோமா இல்லையா? இன்னமா அம்வாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா. அவுலாத் ஃபித்னா தானேங்க. அந்த ஃபித்னா விரும்புகிறோமா இல்லையா? அப்போ உண்மையான முஃமின் தானே. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்கள், இந்த மாதிரி இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களாம், நரகவாசிகள் நரகத்துக்கு போகும்பொழுது 2 பேர் அல்லாஹ் சொல்வா கடைசியில், நீங்கள் வந்து எங்கன்னா பண்ணுங்க, நரகத்துக்கு போங்கன்னு. ஒருத்தன் என்ன பண்ணுவான்? ஒரே ஓட்டம் ஓடுவான் நரகத்தின் பக்கம். இன்னொருத்தன் திரும்பி பார்த்துட்டே போவான். நம்மளை மாதிரி ஆள் போகிறது திரும்பி பார்ப்பான். அல்லாஹ்
போகிறான், திரும்பி பார்க்குறான். அல்ல 2 பேரும் பிடிச்சி இழுத்துட்டு வான்ட்டுருவான். 2 பேரையும் பிடிச்சிட்டு வா கேட்பான். அல்ல நீ என்ன ஒரே ஓட்டம் ஓடுற, நான் சொர்க்கத்துக்கு போக சொன்ன மாதிரி நரகத்துக்கு தானே போக சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன சொல்லுவான்? யாருக்கு இல்ம் ஃபில் கல்பு இருக்குதோ, மனதில் இறங்குன இல்மா இருக்குதோ, கல்வியாக இருக்குதோ, அவன் சொல்லுவான், காலம் பூரா உன் பேச்சை கேட்கலையா அல்ல, காலம் பூரா உன் பேச்சை கேட்கல, ஒரே ஒரு கடைசி கட்டளை சொல்லியிருக்க, நரகத்துக்கு போடான்னு ஒரே ஓட்டம், இப்போ அது கேட்கலாமேன்னு ஓடுனேன்னா. அல்லாஹ் சந்தோஷப்பட்டு சொர்க்கத்துக்கு போ. இன்னொருத்த என்ன பண்ணா, திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனான்ல, அவனை கேட்பான்ல, ஏன்டா திரும்பி திரும்பி பார்த்த, ஏதாவது மாற்றம் வராதா, நீ சொன்னதில் மாற்றம் வராதா? இந்த அறிவை அங்கே பயன்படுத்துது, நம்ம பயன்படுத்துகிறோம். ஒருத்தரை அழிக்க, ஒருத்தரை ஒழிக்க, மை அச்சா ஹூக்கி இன்னைக்கு உன்ன அச்சாரா நீபா மறு தூச்சு பயில மருங்கா. இதுதான் அங்கே வாழ்க்கை. ரசூல்லா காலம் முழுக்க அப்படி நினைக்கல, அபூஜஹலுக்காக துவா செஞ்சுருக்காங்க ரசூலுல்லா, தெரியுமா? உமர் அல்லது அபூஜஹல் 2 பேரில் யாருக்காவது ஹிதாயத் கொடுன்னு அல்லாஹ்விட்ட கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ரசூலுல்லா நம்முடைய தாலீமுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, நாம் என்ன மாதிரி ஏழ்மை கொடுக்கணும்னா குழந்தைகளுக்கு பாருங்க, சிறார்கள் எப்படி ஓதுறாங்க பாருங்க. எத்தனையோ துவாக்கள், எத்தனையோ சூறாக்கள் நமக்கு தெரியாது, தர்ஜுமாவுடன் அவங்க ஓதுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இல்மை எல்கேஜிலே இருந்து நாம் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி மக்தபுல் அல் உஸ்வத்துல் ஹசனா போன்ற ஒரு மதரசாக்கள் முன் உதாரணமாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலா இந்த மதரசாவுடைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் குறிப்பாக உஸ்தாத் பெருந்தகைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல இல்மை நாஃபியையும் நிரந்தரமான பரக்கத்தையும், இந்த நிறுவனம் நிரந்தரமாக தொடர்ச்சியாக ஆலிமியத் வரை போக வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய சிற்றுரையை வாழ்த்தி முடிவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிருது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். ஹதரத் அவர்களுடைய வார்த்தைகள் புரியறதுக்கு தனியாக ஒரு எதுமை தேவை. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா.